ஹே ஹாய் கைஸ்! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பார்க்கறதுக்கே கார்ட்டூன் கதாபாத்திரம் மாரி இருக்கிற 3 உயிரினங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்ன தமிழ் காஸ்மோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலைநத்தை அல்லது இலையாடுன்னு சொல்லப்படுற உயிரினம் தாங்க. இது மோஸ்ட்டா வந்து கடல்ல இருக்கிற உப்பு தண்ணீல தான் வாழும். உலகத்திலேயே ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு விலங்கினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் சீப் தாங்க. பொதுவா செடி, கொடி, மரங்கள் இதுக்கு தான் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும். இந்த மாரி தாவரங்கள் தான் ஒளிச்சேர்க்கை செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஒரு விலங்கு வந்து ஒளிச்சேர்க்கை செய்யுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இந்த விலங்கால ஒளிச்சேர்க்கை செய்ய முடியும். அது எப்படிங்க ஒரு சூரிய ஒளிய யூஸ் பண்ணி ஒரு விலங்கு வந்து எப்படி உணவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட முதுகுல பார்த்தீங்கன்னா, இலை மாரி இருக்கிற ஒரு உறுப்பு வந்து சூரிய ஒளிய வாங்கி அதை வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதாவது ஒளிய வந்து உணவா இது வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெப்டோபிளாஸ்டி. இந்த மாரி ப்ராசஸ் நடக்கிறங்காட்டி சூரிய ஒளிய வந்து இதால உணவா இதால எடுத்துக்க முடியும். இது வந்து ஒரு டைம் இந்த மாரி போட்டோசிந்தசிஸ் இது வந்து பண்ணுச்சுன்னா, கிட்டத்தட்ட சில மாசங்களுக்கு திரும்ப இதுவால போட்டோசிந்தசிஸ் பண்ணாமயே இதால உயிர் வாழ முடியும். இப்படி இந்த மாரி போட்டோசிந்தசிஸ் பண்ணங்காட்டி தாவரங்கள் மாரி இருக்கும். இது வந்து மத்த உயிரினங்கள் மாரி கண்ணு, வாய் அந்த மாரி எதுவும் இருக்காதுன்னு நெனைக்காதீங்க. இதுக்கும் மத்த உயிரினங்கள் மாரி கண்ணு, வாய் எல்லாமே இருக்குது. இந்த இலை ஆட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 சென்டிமீட்டர் தாங்க. அதாவது நம்ம வீட்ல இருக்கிற ஒரு அரிசியோட சைஸ் எவ்வளோ இருக்குமோ, அதே சைஸ்ல தாங்க இந்த இலை ஆடும் இருக்கும். இந்த இலை நத்தைய பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1993 ஜப்பான்ல குரோஷிமாங்கிற ஐஸ்லேண்ட்ல தாங்க இது ஃபர்ஸ்ட்டா கண்டுபிடிச்சாங்க. இந்த இலையாடுகள் பார்த்தீங்கன்னா, ஜப்பான தவிர வேற எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாரி நாட்டிலே வந்து இந்த இலையாடுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது. இந்த இலையாடு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா பவளப்பாறை மேல இருக்கிற பாசியில தாங்க உணவா சாப்பிட்டு, இது வந்து அது மேல தாங்க இருக்கும். இந்த இலையாடு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடுற பாசிக்கிட்ட இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ட மட்டும் தனியா எடுத்து வச்சுக்குங்க. எதுக்காக இது குளோரோபிளாஸ்ட் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரோபிளாஸ்ட்ங்கிற இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான செல்லு தாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க வந்து ஒளிய வந்து சூரிய ஒளிய வந்து உணவா மாத்துறக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்லுங்க. இதாவும் தமிழ்ல வந்து பச்சைன்னு கூட சொல்றோம். அதனால தான் இதைய மட்டும் தனியா அந்த பாசி திங்கும்போது அதில இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ட மட்டும் எடுத்து வச்சுட்டு, இது எப்போ ஒளிச்சேர்க்கை செய்யுதோ, அப்ப வந்து இந்த குளோரோபிளாஸ்ட்ட யூஸ் பண்ணி இது உணவ வந்து தயாரிச்சுக்குதுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பபிள் ஸ்னெயில். இதுக்கே பேப்பர் பபிள் ஸ்னெயில்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேப்பர் மாரி ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். மத்த நத்தைகளோட ஓடு மாரி ஸ்ட்ராங்கா இருக்காது. அது மட்டும் இல்லாம மத்த நத்தைகளோட ஓடு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நத்தைகள் வந்து அதோட ஓட்டுக்குள்ள போய்க்கும். ஆனா இந்த நத்தையோட ஓடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால இதால இதோட ஓட்டுக்குள்ள போ முடியாது. இது அந்த ஓடு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டெக்கரேஷன் மாரி தாங்க இதுக்கு மேல இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட்டான கலர்ல வந்து சில பார்ட்ஸ்ல இருக்கும். இதோட நத்தையில இருக்கிற இந்த ஓடா இருக்கட்டும், இதோட உறுப்பா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பிரைட் கலர்ல இருக்கும். அந்த பிரைட் கலர்ல இருக்கிற உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட்டாவும், அதே சமயம் சென்சிட்டிவாவும் இருக்கும். இந்த மாரி உயிரினங்கள்லாம் அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸ், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், ரெட் சீ இந்த மாரி இடத்துல வந்து இது அதிகமா பார்க்கலாம். இது வந்து எங்க வந்து சுத்திட்டு இருக்கும், எங்க அதிகமா இது வந்து பார்ட்டிகுலரா பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பவளப்பாறைகள், கடல்ல இருக்கிற புற்கள், மணல்கள் இந்த மாரி இடத்துல தாங்க இந்த மாரி பேப்பர் பபிள் ஸ்னைல் வந்து அதிகமா இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 57 அதாவது 2 இன்ச் தாங்க இதோட சைஸு. இந்த பேப்பர் பபிள் ஸ்னைல் பார்த்தீங்கன்னா, இதால வந்து ஈஸியா மணலுக்குள்ள ஒளிய முடியும். இப்படி வந்து மணலுக்குள்ள ஒளிய முடியறங்காட்டி, இத வேட்டையாட வர்ற பிரெடேட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா, இதால டக்குனு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அதுகிட்டருந்து ஈஸியா வந்து இதால தப்பிக்க முடியும். இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு குறைவா தாங்க இருக்குது. இதோட யுனிக்கான அந்த கண்ண கவர தொடர்றதுனாலங்காட்டி தாங்க இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம் மாரி, ஏதோ வேற்று கிரகத்திலருந்து வந்த உயிரினம் மாரியே ரொம்ப யூனிக்கா இருக்குது. அதனால தாங்க இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸீ ஏஞ்சல்ஸ். இந்த ஸீ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுவும் நத்தை இனங்கள்ல ஒண்ணு தாங்க. ஆனா இதுக்கு வந்து மத்த நத்தைங்க மாரி ஷெல்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலா விங்ஸ் இருக்கும். அந்த விங்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாராபோடியா. இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்குமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது நம்ம வந்து வெறும் கண்களாலே பார்த்தாலே தெரியும். அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம கண்களாலே பார்க்க முடியும். இந்த ஸீ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா போலார் ரீஜியன்ல இருக்கிற கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட 2000 அடி ஆழத்துல தாங்க இது இருக்குது. இந்த ஸீ ஏஞ்சல்ஸோட சராசரியான சைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 இன்ச் வரைக்கும் தாங்க இருக்கும். இந்த ஸீ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா எந்த உயிரினத்த வந்து வேட்டையாடி சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, கடல் நத்தைகள தாங்க அதிகமா சாப்பிடும். இந்த கடல் நத்தைன்னு சொல்லலாம், கடல் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம் அதுக்கு பேரு. அது வந்து தாவர உண்ணிகளா இருக்கும். அதுகள வந்து இது வேட்டையாடி தான் இந்த ஸீ ஏஞ்சல்ஸ வந்து சாப்பிடும். இந்த ஸீ ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி வேட்டையாடும் பார்த்தீங்கன்னா, மியூக்கஸ் வெப்ன்னு சொல்லப்படுற வெப் யூஸ் பண்ணி தாங்க இது வந்து வேட்டையாடும். அதாவது இந்த மியூக்கஸ் வெப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலந்தி எப்படி சிலந்தி வலைய யூஸ் பண்ணி இன்செக்ட்ட பிடிக்குதோ, அதே மாரி தாங்க இந்த ஸீ ஏஞ்சல்ஸ் வந்து இதோட மியூக்கஸ் வெப்ன்னு சொல்லப்போற அந்த வெப்ப யூஸ் பண்ணி இதோட இரைகள புடிச்சு, அது மூலமா இது வந்து ஈஸியா வந்து ப்ரேவ புடிச்சு சாப்பிட்டுருதுங்க.
இந்த சி ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதோட வேட்டையாட வர பிரெடேட்டரோட 2 மடங்கு வேகத்தால இதனால நீந்த முடியும். அதாவது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு ஃபிஷ் அளவுக்கு வேகத்தால இதோட நீந்த முடியும். இது ஆவரேஜா சொன்னோம்னா 0.22 மைல் பெர் ஹவர். அந்த வேகத்துல வந்து இதால தண்ணீல வந்து அவ்வளோ வேகமா நீந்த முடியும். இப்படி நீந்துறங்காட்டி இதால ஈஸியா வந்து பிரெடேட்டர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இந்த மாரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் காஸ்மோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.